குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரே மழைங்க ஃப்ரெண்ட்ஸ், சேலம் பூரா ஒரே மழை. எங்கள் வீடெல்லாம் ஒழுகுது, ஃபுல்லாக ஒழுகுது. ஓட்டு வீடு மழை, காற்று வேறு 2-3 நாளாக இவ்வளோ தான். காற்றுன்னு இல்லை, மழை, மண் கொட்டுது, பெருக்காந்தோலை. என்ன செய்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, நமக்கு இப்போ என்ன நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது, எலெக்ஷன் இது நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய எல்லாரும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. நம்ம ஜனநாயக மாண்பை உணர்ந்த அந்த மாபெரும் தலைவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் அவங்க அதை உணர்ந்து செயல்பட்ட அத்தனை தலைவர்களுக்கும் நம்ம மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய தமிழக மக்கள் சார்பாகவும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். புதிய அரசு நாளை இன்று அமையப்போகிறது. ஆளுநர் அழைப்பு விடுத்துட்டார். நமது புதிதாக அரசு அமைக்கும் திரு விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் எந்த கட்சியும் இல்லை, இருந்தாலும் நாம் அந்த கடமையை செய்கிறது, இல்லைன்னா ஆளுநர் ஆட்சி நடக்கும். அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு எலெக்ஷன் நடத்தி எல்லாரும் ஜெயிச்சது வீணாக போயிடும். அதனால் இந்த ஜனநாயக மாண்பை உணர்ந்த ஆதரவு கொடுத்த அத்தனை தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நமது புதிய ஆட்சி யாராக இருந்தாலும் ஆட்சி செய்யட்டும், அதனால் என்ன, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அவ்வளோதான் நம்மளோட இது. அதனால் இது இந்த புதிய அரசு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அதை மக்களுக்கு ஒவ்வொன்றாக, ஏன்னா நான் ஏற்கனவே பொழுதுக்கு சொல்லுவேன், ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதே சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணுவதுங்கிறது இது ஊழலற்ற ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும். அதே மாதிரி மக்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அதுதான் நம்ம விரும்பி கேட்குறது. யாராக இருந்தாலும் சரி, மக்கள் நல திட்டங்கள் நிற்கக்கூடாது, தடைபடக்கூடாது. அதை உணர்ந்து ஆதரவு கொடுத்த தலைவர்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்மை. புதிதாக அரசு அமையப்போகும் அரசிற்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துகள் வரவேற்கின்றோம். நம்ம வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி சனி, ஊரோடு ஒத்து வாழணும். சனிக்கிழமை திருவோண விரதம் நடராஜர் அபிஷேகம். இன்னைக்கு நடராஜர் அபிஷேகம். நாளைக்கு 9/5/2026, சித்திரை மாதம் 26ஆம் நாள். சித்திரை 26 வந்துருச்சா? நடராஜர் அபிஷேகம் இன்றைக்கு. வெங்கடேஷ பெருமாளுக்குரிய அந்த ஒரு திருவோண விரதம். வெந்தயம் இயற்கையாகவே குளிர்ச்சித்தன்மையுடையது. வயிற்று வலின்னா அந்த வெந்தயத்தை போட்டு கொஞ்சம் மோர் குடித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதனோட இது வயிற்று வலி உடனே நின்றுடும். மோர் குடிச்சு 2-3 வெந்தயம் குளிர்ச்சித்தன்மையுடையது. அதே மாதிரி சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம், நம்பிக்கை இழக்காதிருங்கள். சிறுதுளி பெருவெல்லாம். இன்னைக்கு புனர்பூசம், பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். இன்றைய ராசி பலன்: மேஷம் பக்தி, ரிஷபம் பயம், மிதுனம் பரிசு, கடகம் தேர்ச்சி, சிம்மம் இரக்கம், கன்னி பெருமை, துலாம் லாபம், விருச்சிகம் அமைதி, தனுசு கவனம், மகரம் சுகம், கும்பம் ஆர்வம், மீனம் இழப்பு. நாளைய விசேஷங்கள் அன்னையர் தினம். நாளைய ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம். அன்னை இல்லைன்னா என்ன இருக்குது? அன்னையர் தினம். ஆனால் அவ்வளோ ஒரு அம்மாங்கிறவங்களை பற்றி நம்ம என்ன சொல்கிறது? அதை பற்றி நம்ம சொல்லவே முடியாது. நாளை அன்னையர் தினம். அதனால் நம்ம வேறு எந்த சந்தோஷமும் இல்லை. இந்த இழுபறியாக நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த இதை இப்போ புதிதாக ஆட்சி அமைக்கிறாங்கங்கிறது நம்ம ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதுதான் நம்ம முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மழை, உங்கள் ஊர்லெல்லாம் மழையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே மழை, காற்று, அதுன்னு எல்லாம் இதாகிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவல் தர என்னோட
ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி.